மனதால் நேசிக்கும் எந்த ஒரு பொருளையும் மனிதன் என்றாவது ஒரு நாள் பிரிந்தே ஆக வேண்டும். இந்த நியதிக்கு யாரும் விதிவிலக்கல்ல. எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு நாள் அது ஒருவருடையாகிறது. இந்த மாற்றம் உலக நியதி ஆகும். இறப்பிற்கு பின் நடப்பது என்ன என்று ஆளாளுக்கு ஒவ்வொன்றாக சொல்பவர்களே அதனை நிரூபிக்க முடியாமல் திண்டாடுவதால் இப்படிதான் நடக்கும் என்று ஆணித்தரமாக நம்பவும் மனம் மறுக்கிறது. இறப்புக்கு பின் என்ன நடக்கும், எது நடக்கும், அதற்கப்புறமும் ஏதேனும் நமக்கென்று வாழ்க்கை இருக்கிறதா என்ற குறுகுறுப்பு எல்லோர் மனதிலுமே இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்த நெருடல்தான் கருட புராணம் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தையும் என்னுள் அதிகரித்தது. அந்த ஆவல் நிறைவேறியதை உங்களுடனும் சேர்ந்து பகிர்ந்து கொள்ளவே இந்த காணொளி. இதில் வரும் தகவல்கள் அனைத்தும் நான் வலைதளத்திலிருந்து திரட்டியவை. எனவே வலைதளத்திற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுள் நமக்கு மனித ஜென்மத்தை கொடுத்திருக்கிறான். இந்த ஜென்மத்தில்தான் ஒருவன் பாவங்களை போக்கி புண்ணியத்தை தேடிக்கொள்ள முடியும். மனிதனாய் பிறந்தவர்களுக்கு பாவத்தை போக்கிக் கொள்ளவும் புண்ணியத்தை சேர்த்து கொள்ளவும் பல வழிகள் உள்ளன. தீர்த்த யாத்திரை, க்ஷேத்திர தரிசனம் போன்றவைகளால் பாவங்கள் விலகும் என்பர். அவ்வப்போது வசதிக்கேற்ப சிறு சிறு தான தர்மங்களை செய்து கொண்டே வந்தால் வாழ்நாளில் செய்த புண்ணியம் குவியலாகிவிடும். ஒருவன் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு கிரவுண்டு வாங்கி போடுகிறான். 4-5 வருடம் கழித்து வீடு கட்டலாம் என்று அங்கே போய் பார்க்கிறான். இவனுடைய கிரவுண்டில் ஆள் உயரத்திற்கு ஒரு புற்று உண்டாகியிருக்கிறது. இது எப்படி ஏற்பட்டது? கரையான் ஒவ்வொரு மணலாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புற்றை கட்டிவிட்டது. இப்போது இதை இடிக்க வேண்டுமானால் 4 ஆள், கடப்பாரை எல்லாம் வேண்டும். இடித்த மண்ணை அப்புறப்படுத்த ஒரு லாரியே வேண்டியிருக்கும். கரையான் சுலபமாக இவ்வளவு பெரிய புற்றை கட்டிவிட்டது. ஆச்சரியமாக இல்லையா? இதே போலதான் மனிதனும். வாழ்நாளில் சிறு சிறு தர்மங்களை செய்து கொண்டே வந்தால் அதுவே ஒரு பெரிய புண்ணிய மூட்டையாகிவிடும். இந்த புண்ணிய மூட்டைதான் தான் பரலோகத்திலும் சரி அடுத்த பிறவியிலும் சரி இவனுக்கு உதவும். ஒருவன் வாழ்க்கையில் சுகமாக இருக்கிறான் என்றால் அவனுக்கென்ன, பூர்வ ஜென்ம புண்ணியம் இப்போ அனுபவிக்கிறான் என்று சொல்கின்றனர் அல்லவா? அந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் இப்போது அவனுக்கு உதவுகிறது. பாவம் செய்திருந்தால் அதற்குண்டான வேதனையை அனுபவிக்கிறான். இரண்டையும் நாமேதான் சம்பாதித்து கொள்கிறோம். பரலோகத்தில் யமதர்மனிடம் கொண்டு போய் நிறுத்துவர். அங்கே பொய் சொல்ல முடியாது. சிபாரிசு கடிதம் செல்லும்படியாகாது. இவன் செய்த பாவ புண்ணியங்கள் தான் முன்னால் வந்து நிற்கும். சேர்த்து வைத்த பணமோ, நகை நட்டோ, கார் பங்களாவோ, மனைவி மக்களோ யாரும் உதவ முடியாது. அவைகளெல்லாம் இந்த உலகத்தோடு சரி. அதனால் வாழ்க்கை என்பதில் கடமைகள் என்பதும் உண்டு. தனக்காக பரலோக சுகத்துக்காக செய்து கொள்ளும் புண்ணியங்களும் உண்டு. வீடு, மனைவி, மக்கள் என்றே எப்போதும் சொல்லிக்கொண்டு உயிரை விட்டால் மனித பிறவியே வீண்தான். கூடவே தர்மம், தானம் என்பதிலும் சிரத்தை இருக்க வேண்டும். அடடா, இவ்வளவு சம்பாதித்தோம், இவ்வளவு சேர்த்து வைத்தோமே, ஒரு தானம் செய்தோமா, ஒரு தர்மம் செய்தோமா, ஒரு கோவிலுக்கு போனோமா, ஒரு அகதிக்கு சாப்பாடு போட்டோமா என்று பரிதாபப்பட வேண்டும். அவ்வப்போது எது முடியுமோ அந்த புண்ணியத்தை சேர்த்துவிட வேண்டும். இப்படி சேர்த்த புண்ணியம் நம்மை கைதூக்கிவிடும், காப்பாற்றும். இப்படி சேர்த்த புண்ணியத்தில் மனைவியோ, மக்களோ, பந்துக்களோ, நண்பர்களோ பங்கு கேட்க முடியாது. யாராலும் அபகரிக்க முடியாது. அவனவன் சம்பாதித்த புண்ணியம் அவனவனுக்குத்தான். அது மட்டுமல்ல, அவன் செய்த புண்ணியத்தின் பலனை அவனது சந்ததியினர் அனுபவிக்க முடியும். தாத்தா செய்த புண்ணியம், அப்பா செய்த புண்ணியம், ஏதோ சௌக்கியமாக இருக்கிறேன் என்று பேரனும் பிள்ளையும் சொல்வர். அதனால் ஏதாவது புண்ணிய காரியம் செய்து புண்ணியத்தை சேர்த்து வைக்க வேண்டாமா? இது தலைமுறை தலைமுறையாக நீடித்து வரும். அப்போதுதான் அடுத்து வரும் தலைமுறையினும் சௌக்கியமாக இருக்க முடியும். ஏமாந்து விடாதே, தர்மம் செய், புண்ணியத்தை சேர்த்து வைத்துக்கொள் என்றனர். யோசித்து பார்த்தால் உண்மை புரியும்.